அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 13/1/2025 திங்கட்கிழமை. இன்று போகி பண்டிகை, ஆருத்ரா தரிசன நாள். இன்று வடசாவித்திரி விரதம், பௌர்ணமி விரத நாள், திருவாதிரை நோன்பு நாள். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை மகர சங்கராந்தி, உத்தராயணம் ஆரம்பமாகின்றது. தைப்பொங்கல் திருநாள். நாளை பொங்கல் வைப்பதற்கு நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், மதியம் 12 மணி முதல் 1 மணி வரையும் உள்ளது. மாலை 3 மணி முதல் 5 மணி வரையும் காலையிலோ மதியத்திலோ வைக்க முடியாதவர்கள் வைக்கலாம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 29ஆம் நாள். இன்று அதிகாலை 5:20 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் பௌர்ணமி திதி உள்ளது. இன்று காலை 11:23 வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 11:23 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், யமகண்டம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாட்டிலே பார்ட் டைம் ஜாப் தேடும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. புது வாகனம் வாங்குகின்ற வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். பேங்க் லோன் விஷயத்திலே இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை காரிய சித்தி மாலை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷப ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வீட்டிலே உள்ளவர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரிந்த சில தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. சகோதர வழியிலே நன்மை உண்டு. பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு பஞ்சாயத்து சாதகமாக தீர்ப்பு வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்கள், டிக்கெட்டிங் டிராவல்ஸ் ஏஜென்சியில் வேலை செய்பவர்கள், கம்பெனிகளிலே டிராவல்ஸ் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக எளிமையாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுனம் ராசி அன்பர்களே, புது முயற்சி முன்னேற்றத்தை தரும். வியாபாரம் தொழில் வணிகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். பங்குதாரர் பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த மனஸ்தாபங்கள் மறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஐடி துறை சார்ந்த கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள், பிபிஓ கேபிஓ கால் சென்டர்
டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரணம் கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதே மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள், அட்மிட் ஆனவர்கள், ஆப்ரேஷன் சர்ஜரி செய்து கொண்டவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மருத்துவத்துறை மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேறு நாட்டுக்கு சென்று ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி படிக்க அல்லது மேற்படிப்பு படிக்க எடுத்த முயற்சி நல்லபடியாக நடக்கும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். டயர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் கோச் ஆக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்ம ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்க வேண்டிய நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். ஹெச்ஆரில் வேலை செய்பவர்கள், அட்மினாக இருப்பவர்கள், ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்பவர்கள், ஜாப் ஏஜென்சியில் வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாள். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும். பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பெட்ரோல் ஸ்டேஷன், எல்பிஜி கேஸ் சப்ளை போன்ற பிஸ்னஸை செய்பவர்களுக்கெல்லாம் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும். பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவியிடையே அற்புதமான நாள், அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள், ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல செய்தி வரக்கூடிய நாள். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக, மெடிக்கல் டெக்னீஷியனாக, லேபரட்டரி டெக்னீஷியனாக, மெடிக்கல் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக அமையும். நல்ல தகவல்கள், செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் வரும். வர்ற வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சிலருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், கேஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள்,
வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கெல்லாம் அனுகூலமான நாள். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு உரிய கௌரவம் மரியாதை கிடைக்கும். சினிமாவிலே டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு அஜீரண கோளாறு, வயிற்று வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான நாள். மளிகை கடை வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. வெளிநாட்டில் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை நீங்கள் எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். இன்று நீங்கள் அதிர்ஷ்டமான உங்களுக்கு நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, நிதானம் தேவை. வீட்டில் சில பொருட்களை வச்சுவிட்டு தேடி அலைவீங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்க வேண்டும். ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஆயிலி ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையினருக்கு பொறுப்புகள் கூடும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். 3ஆம் நபர் தலையீட்டை உங்கள் வீட்டு விஷயத்தில் தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சமூக சேவையர்களுக்கு அற்புதமான நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 12. மகர ராசி அன்பர்களை, செலவு கூடும் நாள். தேவையில்லா செலவை கண்ட்ரோல் பண்ணணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டுக்கு தேவையில்லாத பொருளை, அத்தியாவசியம் இல்லாத பொருளை வாங்கி குவிக்காதீங்க. அதே மாதிரி பிள்ளைகள், குழந்தைகள் கேட்குறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்காதீங்க. அது எது தேவையோ அதை மட்டும் வாங்கி கொடுங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு சிலருக்கு தாமதங்கள், தடைகள் ஏற்படும். வரும் நாட்களில் அது நிலைமை மாறும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு நன்மை உண்டு. நல்ல செய்திகள் உண்டு. உறவுகளால் நல்ல தகவல்கள் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு விநாயகர் பாராயணம் செய்வது நல்லது. தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாலை நேரத்தின் பின்னர் சமூக சேவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நாள். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்திலலாம் தலையிடாதீங்க. அது மாதிரி மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்தணும். கலைத்துறையினருக்கு வர்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. உங்கள் திறமையை வெளிக்காட்ட நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். தமிழிசை கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள்,
வாத்திய கலைஞர்கள், தவில் நாதஸ்வர கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டிலே எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே, ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள். அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கடன் விஷயத்திலே கவனம் தேவை. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. சிலருக்கு திடீர் செலவு ஏற்படும், வீண் அலைச்சல் ஏற்படும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். தீர்ப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, காவல்துறை, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள் அனுகூலமான நாள். காய்கறி வியாபாரிகளாக இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் 7, அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.